அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டல வாரியாக சென்று பொதுமக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். இதற்காக சுற்றுப்பயணம் விவரமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவினர் மண்டல வாரியாக சென்று பொதுமக்களுடைய கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் தவறுகளையும் தரவுகளை பெற்று அதை முறையாக அதில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். 18வது நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தேர்தல் என்றாலும் மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை, எதிர்கால நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை உள்ளடக்கியதாக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைகள் இருந்திருக்கின்றன என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களை கணக்கில் எடுத்து தமிழ்நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்துவதும் இந்திய சமூக அரசியல் முன்னேற்றத்திற்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவதுமான ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொருட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 5/2/2024 தேதி முதல் 10/2/2024 வரை கீழ்கண்ட 9 மண்டலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரவுகளை மக்களை சந்தித்து சேகரித்து ஆகச்சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய அந்த குழுவினரின் மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடியவருடைய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5/2/2024 அன்று திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு சென்னை மண்டலம், குறிப்பாக பங்கு பெறக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர். மாலை 5 மணிக்கு வேலூர் மண்டலம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை. அதே போன்று செவ்வாய்க்கிழமை 6/2/2024 அன்று காலை 10:30 மணிக்கு விழுப்புரம் மண்டலம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கேட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு சேலம் மண்டலம், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் அது குறித்த கருத்துக்கள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதன்கிழமை 7/2/2024 காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் மண்டலம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், மாலை 5 மணிக்கு திருச்சி மண்டலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அந்த தேர்தல் தயாரிப்பதற்கான மக்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு குறைகள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8/2/2024 வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு கோவை மண்டலத்திலும், கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரியிலும், அதே போன்று வெள்ளிக்கிழமை 9/2/2024 அன்று மாலை 4 மணிக்கு மதுரை மண்டலம், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இந்த கருத்துக்கள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10/2/2024 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு திருநெல்வேலி மண்டலம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மண்டலங்களுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற மண்டலங்கள் உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் சம்பந்தப்பட்ட மண்டலத்துக்கு வருகை தந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை பெறும் வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்திட வேண்டும் என்றும், கூட்டங்கள் நடைபெறுவதற்கான மண்டபத்தையும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் முன்பதிவு செய்திட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். தேர்தல் அறிக்கை குழுவினர் வரும்பொழுது மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மோட்டார் தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பொதுநலச் சங்கங்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், மகளிர், மாணவர், தொழில் முதலீட்டார், சிறு குறு தொழில் முதலீட்டார்கள், பொதுநலன் சார்ந்த அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத்திய அரசிடமிருந்து அவர்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் எவை என்று நேரடியாக அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து வந்தோ அல்லது அவரிடம் தரவுகளை பெற்றோ அந்த குழுவினிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். கழகத்துடைய நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவுடன் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.